ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு Optooz எஜுகேஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தானோட இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா க்ரோமை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு W3 ஸ்கூல்ஸ் பைத்தான்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். இல்லை W3யோட அஃபிஷியல் வெப்சைட் ஃபஸ்ட்டு நமக்கு வரும். அதை நான் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது பைத்தானோட பேசிக்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் நான் அப்டேட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்ன? ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா லாங்குவேஜ்னால் நமக்கு தெரியும் மொழி. ஒரு மனுஷனும் இன்னொரு மனுஷனும் தன்னுடைய உணர்ச்சிகளையும் தேவைகளையும் தெரிவிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் மொழி. அதே மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றது மனுஷனும் விஷனும் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக கண்டுபிடிச்சது தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்னன்னு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வந்து டாபிக் உள்ள போகலாம். ஸோ பைத்தானோட அஃபிஷியல் வெப்சைட் வந்துட்டேன். இதில் பாருங்கள், பைத்தான் டுட்டோரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. லேர்ன் பைத்தான். பைத்தான் இஸ் அ பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பைத்தான் கேன் பி used on server to create a web application. ஸோ ஒரு வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம இப்போ பார்க்க வேண்டாம், டைரெக்டாக இன்ட்ரடக்ஷனுக்குள்ளே போகலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பைத்தானோட இன்ட்ரடக்ஷன். பைத்தான், வாட் இஸ் பைத்தான்? Python is a programming language. It was created by Guido van Rossum and released in 1991. ஓகே, ஸோ 1998லேயே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதை கிரியேட் பண்ணது யார் அப்படின்னா குவிடோ வான் ராசம் அப்படின்றவர் தான் கிரியேட் பண்ணியிருக்காரு. இது எதுக்கெல்லாம் நமக்கு யூஸ் பண்ணுறாங்க, பைத்தான் எந்தெந்த ஃபீல்ட்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கும் அதை சர்வரில் டெப்ளாய் பண்ணுறதுக்கு, அடுத்தது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஒரு மேத்தமெட்டிக்கல் அனலிசிஸ் பண்ண, அடுத்தது சிஸ்டம் ஸ்கிரிப்டிங். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து பைத்தானை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வாட் கேன் பைத்தான் டூ? பைத்தான் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பைத்தான் கேன் பி யூஸ்ட் ஆன் சர்வர் டு கிரியேட் வெப் அப்ளிகேஷன். ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு பைத்தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது Python can be used alongside software to create workflows. ஸோ நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேரில் ஒரு ஒர்க் ஃப்ளோ க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பைத்தான் வந்து யூஸ் ஆகும். பைத்தான் கேன் கனெக்ட் டு த டேட்டாபேஸ் சிஸ்டம். இட் கேன் ஆல்சோ ரீட் அண்ட் மாடிஃபை ஃபைல்ஸ். ஸோ ஒரு டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணி ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அந்த டேட்டாபேஸ்லேருந்து ஃபைல்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸை ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே பைத்தான் யூஸ் ஆகும். டேட்டாபேஸ் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம், கிரெட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இட் கேன் ஆல்சோ ரீட் அண்ட் மாடிஃபை ஃபைல்ஸ். நம்ம வந்து ஒரு டிஎக்ஸ்டி ஃபைல் வச்சுருக்கோம், இல்லை வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைல் வச்சுருக்கோம், இல்லை வந்து ஒரு சிஎஸ்வி ஃபைல் ஆகட்டும், ஒரு எக்ஸல் ஃபைல் ஆகட்டும், இதை எல்லாத்தையும் பைத்தான் மூலிமா நம்ம ரீட் பண்ணி அதில் வந்து நம்ம மாடிஃபிகேஷன்ஸும் பண்ணிக்கலாம். Python can be used to handle big data and perform complex mathematics. ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இருந்தாலும் அதையும் பைத்தான் வந்து ஹேண்டில் பண்ணும். அண்ட் ஆல்சோ பெர்ஃபார்ம் காம்ப்ளெக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் லைக் லீனியர் அல்ஜிப்ரா, அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அல்கோரிதம்ஸு. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பைத்தான் சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? பைத்தான் கேன் பி யூஸ்ட் ஃபார் ரேபிட் ப்ரோட்டோடைப்பிங் ஆர் ஃபார் ப்ரொடக்ஷன் ரெடி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். ரேபிட் ப்ரோட்டோடைப்பிங்னா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு ஒர்க்கிங் மாடல் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அந்த ப்ரோட்டோடைப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கு குவிக்கராக க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னா பைத்தான் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர் ஃபார் ப்ரொடக்ஷன் ரெடி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ஒரு பெரிய லெவலில் ஒரு அப்ளிகேஷன் நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னாலும் அதுக்கும் வந்து நமக்கு பைத்தான் வந்து சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? அடுத்தது ஒய் பைத்தான். எவ்வளவோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. ஜாவா இருக்குது, சி இருக்குது, சி ப்ளஸ் ப்ளஸ் இருக்குது, ரூபி இருக்குது, கோபால்ட்டு, கோட்லின், எவ்வளவோ இருக்குது, கோ இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி பைத்தான்
ஒய் பைத்தான்? எதனால பைத்தான் யூஸ் பண்றோம்? பைத்தான் ஒர்க்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். அப்போ மத்ததெல்லாம் ஒர்க் ஆகாதா? ஒர்க் ஆகும். இருந்தாலும் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்ம பார்க்குறோம். பைத்தான் ஒர்க்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். பைத்தான் ஹேஸ் சிம்பிள் சின்டாக்ஸ் சிமிலர் டு இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஒரு சிம்பிள் இங்கிலீஷ், இப்போ நம்ம இங்கிலீஷ் இங்கே படிக்கிறோம் இல்லையா? இதை படித்தாலே ஓரளவுக்கு புரியும். ஒரு சிலருக்கு இங்கிலீஷ் பேச வரலைனாலும் நம்ம வந்து படித்தா, ஒருத்தர் படிக்கிறாங்கன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இருக்கும். அதே மாதிரி ஒரு பைத்தான் கோடிங்கை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ரொம்பவும் சிம்பிள் இங்கிலீஷில் நம்ம புரிஞ்சிக்கிற அளவுக்கு இருக்கும். ஓகேவா? அடுத்தது, பைத்தான் has syntax that allows developers to write programs with fewer lines than some other programming language. So for example, ஜாவா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜாவாவில் ஒரு print ஸ்டேட்மெண்ட் போகிறோம். ஜாவா print ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? நான் உங்களுக்கு எல்லாமே வந்து கூகுள்லேயே காட்டுறேன். இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் லேர்னிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாமே நம்ம இங்கேருந்தே நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் எப்படி லேர்ன் பண்ணணும் அந்த மெத்தடாலஜி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். இங்கே பாருங்கள், இது வந்து ஜாவாவில் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இதெல்லாம் கூட இல்லையாட்டியும் 1 2 3 4 5 6 கிட்டத்தட்ட ஒரு 6 லைன்ஸ் ஆஃப் கோடு எழுதுனா தான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டே பிரிண்ட் ஆகும் ஜாவாவில். இதுவே நீங்கள் வந்து பைத்தானில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு பிரிண்ட்டுன்னு போட்டு ஒரு மெசேஜை கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா? எவ்வளோ சிம்பிள் பார்த்தீங்களா? 6 லைன் அப்படின்ற கோடை சிங்கிள் லைனில் வந்து நமக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் பைத்தான் ஆஸ் அ சிம்பிள் சின்டாக்ஸ் சிமிலர் டு இங்கிலீஷ் லாங்குவேஜ். பைத்தான் ஆஸ் syntax that allows developer to write programs with fewer lines. இதுதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? அடுத்து, பைத்தான் runs on the interpreter system, means the code can be executed as soon as it is written. This means that prototyping can be very quick. அதாவது நம்ம கோடு எழுதவே அந்த இன்டர்பிரட்டர் வந்து ரன் ஆகிட்டு எங்கேயாவது எரர் இருக்கா, இன்டென்டேஷன் எரர் வருதா, இல்லை வேறு ஏதாவது சின்டாக்ஸ் எரர் வருதா அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து சொல்லிடும். ஓகேவா? பைத்தான் கேன் பி ட்ரீட்டட் இன் ப்ரொசீஜரல் வே அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் வே ஆர் ஃபங்க்ஷனல் வே. ஒரு ப்ரொசீஜரல் வேலையும் வந்து நம்ம பைத்தானை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் வே, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்னா கிளாஸு ஆப்ஜெக்ட் அந்த மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸாக நான் எழுதிக்கிறேன் அப்படின்னாலும் ஃபங்க்ஷன்ஸ் வேலையும் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஓகேவா? அடுத்த டாபிக் போகலாம். ஸோ குட் டு நோ, the most recent major version of Python is Python 3. ஓகேவா? Python 3 தான் இப்போ வந்து மேஜர் வெர்ஷன். ஓகேவா? which we shall be using in this tutorial. நம்ம இப்போ படிக்கிறோம் இல்லையா? இந்த டுட்டோரியலில் Python 3க்கான எல்லா சின்டாக்ஸும் எல்லா டாபிக்ஸுமே இங்கே கவர் ஆயிரும். However, Python 2, although not being updated with anything other than security updates, is still quite popular. பைத்தான் 2 பைத்தான் 3 பரவாயில்ல. நம்ம எப்பயுமே லேட்டஸ்ட்டையே எடுத்துப்போம். ஏன்னா லேட்டஸ்ட்டு தான் வந்து நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸும் நமக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருந்துருப்பாங்க. ஓகேவா? இந்த டுட்டோரியல் பைத்தான் வில் பி எக்ஸ்பிளைன் இன் அ டெக்ஸ்ட் எடிட்டர். இந்த டுட்டோரியல் W3 ஸ்கூலில் வந்து ஒரு டெக்ஸ்ட் எடிட்டரில் தான் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. It is possible to write Python in integrated development environment such as Thorny, PyCharm, NetBeans or Eclipse, which are particularly useful when managing large collections of Python files. ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது அப்போ நீங்கள் வந்து எதை யூஸ் பண்ணணும்னா பைச்சாமோ இல்லை நெட்பீன்ஸோ எக்லிப்ஸோ இல்லாட்டி விஷுவல் ஸ்டுடியோ கோடு. ஸோ எனக்கு தெரிஞ்சு விஷுவல் ஸ்டுடியோ கோடு உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்கும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிங்கன்னா கூட காமனாக ஒரு ஐடியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ப்ரிஃபர் பண்ணுறது விஷுவல் ஸ்டுடியோ கோடு தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். அந்த ஐடியை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பைத்தான் சின்டாக்ஸ் கம்பேர்டு டு அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். Python was designed for readability and some similarities to English language which influence from mathematics.
ஓகேவா? ரொம்பவும் சிம்பிளா தான் இருக்கும். படிக்கிறதுக்கு ஈஸியாவும் இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஐ மீன் ஒரு மேத்தமேட்டிக்ஸோட ஒரு லிங்க்டாவும் இருக்கும். அ அடுத்தடுத்து பார்த்தாலே உங்களுக்கு புரியும். கோடு நம்ம சிம்பிளா எழுதும்போதே, ஓகே இது நமக்கு புரியுது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்துரும். பைத்தான் யூஸ் நியூ லைன்ஸ் டு கம்பேர் த கம்ப்ளீட் எ கமாண்ட். அதாவது நம்ம பிரிண்ட்டுன்னு ஒண்ணு எழுதுறோம். அதுக்கப்புறம் இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போடணும்னா, நம்ம என்டர் அடிச்சு அடுத்த லைன் வந்துட்டோம் அப்படின்னாலே, ஓகே இந்த கமாண்ட் முடிஞ்சுது அப்படிங்கிறத அத வந்து மீன் பண்ணிரும். ஓகேவா? Opposed to other programming language which is often use semicolon or parenthesis. மத்த ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம வந்து ஒண்ணு செமிகோலனோ, இல்ல வந்து பேரெந்தசிஸோ நம்ம யூஸ் பண்ணணும். அப்பதான் அந்த லைன் ஆஃப் கோடு வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அந்த இன்ஃபர்மே ஒரு அந்த லாங்குவேஜுக்கு தெரியும். ஓகேவா? பைத்தான் ரிலைஸ் ஆன் இன்டென்டேஷன் யூசிங் ஒயிட் ஸ்பேஸ் to define scope such as scope of loops, functions, and class. Other programming languages often use curly braces for this purpose. ஓகேவா? ஸோ இங்க வந்து மத்த ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு? ஒரு இஃப் கண்டிஷன் எழுதவோ, இல்ல ஒரு லூப் எழுதவோ, இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா, கர்லி பிரேசஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஆனா இங்க அப்படி இல்ல. நம்ம வந்து ஒயிட் ஸ்பேஸ வச்சு நம்ம வந்து அத ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. ஸோ பைத்தான் வந்து கம்ப்ளீட்டாவே ஈஸியா தான் இருக்கும். ஜஸ்ட் லேர்ன் வித் மீ அண்ட் அப்கிரேட் யுவர் ஸ்கில். ஓகே. தேங்க் யூ.